தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா தனது தேவையில 90% அதிகமான கச்சா எண்ணெய் இறக்குமதியே செய்கிறது. எண்ணெய் விலை உயரும் போது அது பணவீக்கத்தை அதிகரிக்கிறது. தற்போது டாலர் 72 பேரல் நிலைக்கு குறைந்துள்ளதால் இந்தியாவின் இறக்குமதி செலவு குறையும். இதனால் பயனடையக்கூடிய பல துறைகள் பயனடையுங்க. நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு நல்லதாக இருக்கும். ஓகேங்களா? இதோட பயனடை துறையில் எடுத்துக்கிறீங்கன்னா ஐஓசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் போன்ற நிறுவனங்கள் குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை வாங்கி சந்தையில் நிலவும் அதிக விலைக்கு விற்பனை செய்வது அவற்றின் லாப மார்ஜினானது அதிகரிக்கும். அதே நேரத்துல வாகன உற்பத்தி பண்ணக்கூடிய டீசல் வாகனம் தயாரிக்கக்கூடிய அசோக் லேலாண்டு, டாடா மோட்டார்ஸ் நிறுவனங்களுக்கும் இது சாதகமாக பார்க்கப்படுகிறது. அதே போல பெயிண்ட் நிறுவனங்களுக்கும் ஏசியன் பெயிண்ட், பஞ்சர் பெயிண்ட் போன்ற நிறுவனங்களுக்கு இது மூலப்பொருட்கள் கச்சா எண்ணெயில தான் இது தயாரிக்கப்படுறதுனால இவர்களுடைய இதுக்கும் பாசிட்டிவாக செய்தியாக பார்க்கப்படுகிறதுங்க. அதே போல கேக்மஸ் நீரில் 20-25% அந்த நதி மூலமாக தான் உலக பொருளாதார கச்சா எண்ணெய் நடக்குதுங்க. ஆனா அதுல ஈராக்கும் ஓமனும் வரி விதிக்கலாம்னு சொல்லி அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 நாளைக்கு முன்னாடி பிரான்ஸோடைய ஒரு கப்பலை தாக்கி இருக்காங்க. அந்த தாக்குதல் ஈரான் அமெரிக்கா மேல, அமெரிக்கா ஈரான் மேலே மாற்றி மாற்றி தகவலை போட்டுட்டாங்க. இந்த ஸ்டேட் ஆஃப் கமாண்ட்ஸ் உடைய செய்தி உலக பொருளாதாரத்துக்கு முக்கியமான செய்திங்க. அதை நீங்க பார்த்துக்கணும். அதே போல வெள்ளிக்கிழமை ஆசிய சந்தையில மிகப்பெரிய சரிவை சந்திச்சு முடிஞ்சிருக்குங்க. ஜப்பான் மற்றும் தென்கொரியா 5-6% கிட்ட சரிவு சந்திச்சிருக்கு. நம்ம மார்க்கெட் லீவுனால சரிவு தப்பிச்சு முடிஞ்சிருச்சு. அதே நேரத்துல எஃகு நிறுவனமான இந்தியா கவர்மெண்ட் ஆனது சீனா மற்றும் ரஷ்யா, ஜப்பான்ல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பண்ணக்கூடிய மெட்டலுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி அதிகரிச்சிருக்கிறதுனால இந்திய உள்ளூர் நிறுவனங்களுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. இதனால் டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் போன்ற நிறுவனங்கள் நல்ல பயனடையும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கப்படுகிறது. திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை முகரம் பண்டிகை விடுமுறையினால நம்ம தப்பிச்சோங்க. அதாவது அந்த தென்கொரியா, ஜப்பான் மார்க்கெட் வீழ்ச்சியிலிருந்து தப்பிச்சோங்க. ஏசியன் மார்க்கெட் வீழ்ச்சியிலிருந்து நம்ம அமெரிக்கா மார்க்கெட்ல ஏடிஆர் ஸ்டாக்கான விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ பேங்க், HDFC பேங்க் போன்ற பேங்குகள் எல்லாமே நேர்மறையாக முடிந்து உள்ளன. திங்கட்கிழமை அடுத்த 2 நாட்களுக்குரிய நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ஏடிஆர் ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. குரூட் ஆயில் விலை சரிவு, QCO பாலிசி சப்போர்ட் பண்ணுறது, ஐடி செக்டர் ரெக்கவரி ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அடுத்த ரிசல்ட் எல்லாமே வரப்போகுது. அதனால இதெல்லாம் பார்த்துக்கணும். இது எல்லாமே பாசிட்டிவா இருந்தாலும் எஃப்ஐ வரவு அதிகமானா மட்டுமே நம்மளுடைய இந்திய சந்தையானது மேலே எழும்பும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, திங்கக்கிழமை இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாட்சிஸ்ல வச்சுக்கோங்க. மெயினா கச்சா எண்ணெய் விலைய பார்த்துக்கோங்க. அப்ப ஸ்டைப் ஆஃப் கமர்ஸ் அதை பார்த்துக்கோங்க. ஏஐ கரெக்ஷனை வாட்ச் பண்ணிட்டு ஆன்டி டம்பிங் டியூட்டினால எந்தெந்த செக்டார்ல பயன்படும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, வாழ்க வளர்த்துறேன்.